அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா எழுதின புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம், அதனுடைய 18ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். எப்படி ஒரு களிமண் ஆனது குயவன் கையில் இருக்கிறதோ, அதை அந்த குயவன் நினைக்கிற விதமாக அந்த மண்ணை அவர் எடுத்து வணைகிறார். அதே போலதான் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் போது அவர் நம்மை எப்படி நடத்துவதற்கு சித்தமாக இருக்கிறாரோ, அவர் நம்மை நடத்துவதற்கென்று சொல்லி நம்மளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் விரும்புகிறதுபடி நம்மை ஒரு கனமான பாத்திரமாக, எஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரமாக, விடுதலையான பாத்திரமாக, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல பாத்திரமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துவதற்கு, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கென்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் நித்தமும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை எடுத்து வணைந்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.